மகிழ்வுள்ளவர். இப்பொழுது அதிகமான இந்த ஜோதியிலிருந்து அந்த சபை ஆண்டவரே ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு பிரயாசம், அந்த பிரயாசத்தை இன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் மூலமாக இந்த ஆலயத்தை பிரதட்சணை செய்ய ஆண்டவரே நீ அனுகிரகம் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக புறாணப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் ஆண்டவரே ஒரு நாமம் மகிழ்பட அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. துதிப்போம் தேவதேவனே, புதிய இதயமுடனே துதிப்போம் தேவதேவனே, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திலே ஓடி விடுவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தர் வருவதற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிழ்ந்த, எண்ணின காரியம் யாவும் முகிழ்ந்த, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகீர்த்த, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகீர்த்த, இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது அறியாதிருக்கிறீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை எதிர்த்தால் அவனை தேவன் கொடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த வேலையிலும் சுவாமி கர்த்தாவே உடைய ஆலயத்தை திறக்க நீர் தகுதிப்படுத்தியதற்காக சொல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் வலிமையின் சபையிலே உடைய வல்லமையுள்ள கரம் ஆளுகை செய்து நடத்துகிற ஆண்டவரே அந்தாஸ் பாதன் போன்றதை நீர் வழிநடத்தி பாதுகாக்க விரும்புகிறீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திறந்து கொடுக்கிற ஆண்டவரே தாசனுக்குள்ள மொழி மறைத்துக்கொள்ளும். உடைய கர்த்தாவே மகிமையில் எங்கள் மீது அமர்படியாக செய்வீராக. உடைய மகிமை வேறொருவருக்கும் கொடுப்பதில்லை என்று நீர் வாக்கு பண்ணினதற்காக சோதனை. நீ பெரிய காரியங்களை செய்யும், பெரிய அற்புதங்களை செய்து அநேக ஆத்துமாக்களுக்கு இடைப்பாறக்கூடிய இடமாக மாறுபடியாக செய்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே. அன்புக்குள்ளே பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் கிறிஸ்துவின் தேவ சபை என்ற ஒரு வார்த்தை தேர்வு இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு கொள்கை கொடுத்து ஆரம்பிக்கிறது. இந்த கொள்கை கொடுத்து யாரெல்லாம் வியாதி கடல் பிரச்சனை அமைதி குறைவது அமைதியான பாதிப்பு. ஏன்னா அந்த ஆலயத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆலயத்தை கொடுத்தால் சொல்லி ஆலயத்தை உண்மையாக விடுதலை கொண்டிருக்கிறார். இது ஒரு மதம் மாற்றக்கூடிய இடம் இல்லை. மதம் மாறி மனதிலிருந்து தொடர்பாக சமீபமாக இருக்கிறார். யாரெல்லாம் மனதிற்கு அதை நோக்கி பார்க்கிறாங்க மக்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. ஒரு விஷயம் கூட தகப்பனே குடும்ப ஆலயத்துக்குள்ள இந்த விடுதலைக்கான ஆலயத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளதை நடத்துகிறாங்க. இந்த நாளில் அப்பாவுடைய ஆலயத்தை அப்பா ஏற்பட செய்வதற்காக ஐயா பசுப்பான மூலியமாக இருந்து அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு வாசம் பண்ணி அப்பா அநேக ஆத்மாவை அறுவடை செய்ய அப்படி உதவி செய்யுங்க. உடைய கருத்து ஆசிரியத்தை எவ்வளவு செஞ்சு கொல்லப்பட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு நாம் நினைக்கிறாவே. குமாரன் பரிசுத்தாவின் பெரிய நமத்தினால் கிறிஸ்து தேவ சபையை இந்த நாம மகிமைக்காக இங்க இருக்கும் ஊழியர்கள் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த தாசரும் எல்லாரும் இணைந்து உதவி செய்ய இந்த நாமம் மகிமைப்படுத்தும். பாஸ்டர் எல்லாரும் கைவிங்க ஐயா, முடிஞ்சவங்களாம் கைவிங்க, எல்லா பாஸ்டர்ஸ் கைவிங்க ஐயா. இதால பேராயிரம் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை அறிந்து வைத்தீரே, நீரும் தாசன் என்பீரே, உம்மை எப்படி மறப்பேன்? நீரும் தாசன் என்பீரே, உம்மை எப்படி மறப்பேன்? ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஏன் இங்கே அப்படி ஆலயம் வேணும்னு ஜெபம் பண்ணா, இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணுமே, அவர்களை சிதறுண்டு ஆடுகளை போல் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு கூடாரம் தேவைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் நல்லவர். அப்படியே நான் வரும்பொழுது போகும்போது அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் சோத்திரம் ஒரு சகோதரர் மூலமாக, அவங்க பெயர் சொல்ல வேணாம், அவர் சகோதரர் மூலமாக ஐயா இங்கே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வேணா கேட்கலாமா அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அவர் ஓனர் போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசும் பொழுது இது மாதிரி நாங்கள் ஜெபக்கூட்டம் நடத்துக்கு எனக்கு வேணும். ஏன்னா அவங்க மனமுகந்து இதனுடைய சபை நடப்பதுக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு இந்த இடத்த நாங்கள் தரேன்னு சொல்லி அவங்க குறைந்த வாடகையில் குறைந்த அட்வான்ஸில் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எது நடந்தாலும் அவர் சித்தத்தின்படி தான் பண்ணும் நடக்கும். அதுக்கப்புறமா நான் நம்ம ஐயா கேட்டேன், நம்ம அண்ணாச்சி கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இது மாதிரி டேட் வேணுங்க ஐயான்னு. நாட்கள் கடந்துகிட்டே இருந்தது. நானும் தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்டேன். அவங்க ரொம்ப பிஸி. அவைகள் மத்தியிலும் கடைசியாக கடந்த வாரத்தில் நான் அருமையான ஐயாவை பார்க்கும்படியாக இந்த நாளை அவர்கள் முன்குறித்து கொடுத்தார்கள். இந்த நாளிலும் கர்த்தர் இங்கே கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்ம பெரவலூர் பகுதியில் பொன்னேரி பகுதியில் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். சுனாமி குவார்டர்ஸில் ஊழியம் நடந்துட்டு இருக்குது.
நாப்பாளையம் பகுதியில் நம்முடைய ஊழியம் நடந்துட்டு இருக்குது. ஐயா நாப்பாளையம் பகுதிக்கு 2-3 தடவை வந்திருக்காங்க நம்ம சபைக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இங்கே தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதற்காக அநேக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இங்கே நாங்கள் ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்னாடி அருமையான ஸ்தோத்திரம் சர்குண ஐயா, ஸ்தோத்திரம் ஜெயக்குமார் ஐயா, அதுக்கப்புறமா அங்கே உட்கார்ந்துருக்கிற மேத்யூ பிரதர், ஸ்தோத்திரம் மோசஸ் பிரதர், எல்லாரும் இங்கே கூட்டி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் பண்ணாமல் எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக இது செய்து கொடுத்துருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கே மகிமை உண்டாட்டும், கனமும் அவருக்கே, துதியும் அவருக்கு. அல்லேலூயா. செய்திக்கு முன்பாக அருமையான நாங்கள் அடிக்கடி சொல்லுவேன், என் வீட்டில் சொல்லுவேன், நான் அண்ணாச்சி பார்க்க போறேங்க அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணிட்டு போவேன். எங்கே போறீங்கன்னு கேட்பாங்க. நான் அண்ணாச்சி பார்க்க போறேன். என்ன விஷயமா? நம்ம சர்ச்சை விஷயமா போறேன். அவங்க 2-3 தான் பார்த்துருக்குறாங்க. ஒரு முறை ஸ்தோத்திரம் ஐயாவுடைய சபையை பிரதிஷ்டை பண்ணிட்டு வரும்போது, ஐயாவுடைய காரில் வரும்போது அப்போதான் அவங்க முதல்ல ஐயா கூட பேசியிருக்காங்க. அல்லேலூயா. ஐயா அங்கே மீண்டும் பகுதியில் இறங்கி அவங்களுக்கு அந்த மிச்சரு வேற என்ன வாங்கி கொடுத்து ஊழியத்தை விசாரித்தாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப நான் பெரும்பாலும் யாரையுமே நான் துதி பாட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஐயா கிட்ட எவ்வளோ கோபம் இருக்குதோ அவ்வளவும் ஸ்தோத்திரம் தகப்பனுடைய அன்பு இருக்குது. அல்லேலூயா. நான் அதை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அவங்க ஐயா மூலியமாக கொல்கத்தா போவதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். கன்னியாகுமரி பல இடங்களில் மிஷினரி ஊழியர்களை போய் செய்வதற்கு, அவர்களை பார்ப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சார். அதனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இப்போது வந்திருக்கிற ஊழியக்காரங்கள் ஒவ்வொரு நான் கனம் பண்ணிட்டு அதுக்கு பின்பாக தேவ செய்திக்குள்ளாக போகலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முதலாவதாக நம்ம அருமையான ஸ்தோத்திரம் தங்க அண்ணாச்சி, அவங்க ஐயா அவங்க தங்க அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற போலதான் ஊழியன்னா அவங்க ரொம்ப வாஞ்ச, அதுவும் மிஷினரி ஊழியன்னா ரொம்ப வாஞ்ச. மிஷினரிகளை கொண்டு போய் என் வாழ்நாளில் அந்த கொல்கத்தாக்கு போனது ஒரு பெரிய பாக்கியம். அங்கே போய் அந்த ஊழியர்களை பார்ப்பதுக்கு, அங்கே அத்தனை ஊழியக்காரங்களும் கனம் பண்ணி அவங்க தங்குவதற்கு ஆகாரங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். தொடர்ந்து அதுபடி ஊழியர்கள் போகும்போது நாங்களும் கலந்து கொள்ளும் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இப்போது ஐயாவை கனம் பண்ணும்படியாக இந்த சால்வையை நான் அனுபவிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்றேன். மார்க் ஐயா குரு, நான் சிஷியன். ஐயா பார்க்க போனா ஒண்ணு கேட்பாங்க, நான் தனியா போனாலும் கேட்பாரு, எங்க உங்க குரு வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்றேன். எந்த விஷயமா இருந்தாலும் மார்க் ஐயா என் கூட இருப்பாங்க, நாங்க அவங்க கூட இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இப்போது அவருக்கு கனம் பண்ணும்படியா ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். நான் நினைக்கவில்லை, நான் வேறு ஏதோ யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் கடவுள் இந்த நாளிலே உங்கள் முன்பாக என்னை நிறுத்தியிருக்கிறான். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் வட மாநிலங்களிலே 16 வருடங்கள் ஊழியம் செய்தேன். அப்பொழுது 4 பேர் 5 பேர் இருக்கிற இடங்களிலே நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். 20 வருடங்களுக்கு முன்பதாக அதே இடம் ஒரு 2010 அந்த மாதிரி இடங்கள் போகும்போது அது 40 பேராக இருந்தது. அது இப்பொழுது நீங்கள் செல்வீர்கள் என்றால், ஐயா கல்கத்தா சென்று வந்தார் என்று கூறினார்கள். ராஜஸ்தான் பகுதியில் நான் ஊழியம் செஞ்சேன். ராஜஸ்தான் பகுதியில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த 4 பேர் 10 பேர் சின்ன குடிசை மாதிரி இருக்கிற இடத்துல நான் ஒரு நாளும் அந்த இடத்துல ஏதாவது என்ன சொல்ல வருது ஸ்ட்ரைட்டா நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல தான் ஊழியம் செஞ்சோம். இப்போ அந்த இடத்துல 400 மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த மாதிரி இந்த இடத்தை பார்க்கிறேன். நான் அதை சொல்ற காரணம் என்னன்னா, இப்போ ஒருவேளை நீங்க சின்ன இதா இருக்கலாம், கூடுகையா இருக்கலாம், ஒரு நேரம் வரும், அது காலம் வரும், ஆண்டவர் அவருடைய நேரத்துல ஒரு பெரிய கூட்டமாக எங்க ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு கூட்ட மக்கள், அதுவும் நீங்கள் हिंदीக்காக ஆரம்பித்திருக்கிறீங்க. भैया आप हिंदी जानते हो ना? अच्छी बात है. आप इधर अच्छा कर लीजिए. हम भी आपके साथ दे रहे हैं. कभी भी आपको मदद चाहिए तो प्रचार करने के लिए, आराधना करने के लिए हम आपके साथ हैं. यहाँ पर जितने भी लोग आएंगे प्रभु आपको आशीर्वाद करेगा. ஆண்டவர் அவர்கள் வழியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவுக்கும்
ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் ஐயாவுக்கும் நன்றியுடனாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்புக்குள்ளே மீண்டுமாய் என்னோடு ஒரு 30 ஆண்டுகளாக பணி செய்த அன்பான என்னுடைய அன்பு சகோதரர், என்னோட ஒரு 2 வயசு 3 வயசுல 5 வயசு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க் என்று பெயர். நல்ல உறவு, நண்பர்களாக, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர்களாக நாங்கள் பாவித்து என்னோடு ரொம்ப நேசிக்கிறவர். அவரை நான் பார்க்குறப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கானுவேன், அவரோட இம்மானுவேல், சாமுவேல், பெஞ்சமின், இன்னொரு நண்டு பெஞ்சமின் ஒருத்தர். ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேருக்கு குழம்பு வச்சாரு. 50 பேருக்கு போனால் 50 பேருக்கு ஊற்றிட்டார் அந்த குழம்பு. சூப்பர் டேஸ்ட், ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதான் நண்டு பெஞ்சமின் அவருக்கு பெயர். நேற்று வந்தார் என்னை பார்க்க. இவங்கெல்லாம் ஒரு அணி. இவங்களோடு நான் அழகாக சொல்லுவேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கானு. உண்மையாக அவரோடு அருள்தாஸ் ஐயா நான் அநேக வருஷங்களாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவங்க சர்ச்சைக்கு போயிருக்கேன். அன்பு சகோதரியை பார்த்துருக்கிறேன். அது விசேஷமாய் ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் 3 பேர் பிரதர்ஸ். அவங்க இவர் தான் சின்னவர். மூத்தவர் என்னுடைய ஒன்று விட்ட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார், மூத்த அண்ணன். 2வது அண்ணன் எஃப்எம்பியில் ரொம்ப பெரிய ஆள், நல்ல வேலை செய்வார். பிற்காரில் ஒரு ஐயா. 2வது அண்ணன் எஃப்எம்பியில் சூப்பராக வேலை செய்வார். எஃப்எம்பி நல்ல ஒர்க்கர். இவர் சிஎஸ்ஐ சர்ச்சு. அவர் இடம் கொடுத்ததில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இங்கே இப்போ அவரை ஜஸ்டாக பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான அருள்தாஸ் ஐயா. அதை விட விசேஷமாய் ஹிந்தியில் சர்வீஸ் நடத்த போகிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹிந்தியில் இது தொடர்ச்சி அந்த ஏரியாவில் ஹிந்தி காலையில் கூட ஒரு சர்வீஸ் நடத்துங்க, ஈவினிங் கூட ஒரு சர்வீஸ் நடத்துங்க. ஹிந்தியில் ஒரு போர்டு வைங்க, ஹிந்தி சர்ச்சுன்னு தெரியட்டும். அந்த ஹிந்திக்காரங்களுக்கு எவ்வளோ மக்கள் அங்கேருந்து தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை அவர் மூலமாய் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஹிந்தி சர்ச்சு என்பது எனக்கு மிகவும், ஏன்னா என்னோட தூர ஆசை ஒரு ஹிந்தி சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு. சென்னையில் அநேக இடங்களில் நான், ஏன்னா என்னோடு அன்பு சகோதரர் இருக்காங்க, இன்னும் யூத் பிளெஸிங் மிஷனில் இருக்காங்க, இன்னும் ஐஎம்எஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் ஹிந்தியில் மெசேஜ் அழகாக ஹிந்தியில் தாய்மொழி மாதிரி பேசுகிறவங்க. அவர்களோடு இந்த அன்பு சகோதரோடு இணைத்து நீங்கள் ஹிந்தியில் சர்வீஸ் நடத்திருக்கோம். ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் அன்பு சகோதரர் சொன்னாங்க, 2 பேர் 5 பேரை வச்சு ஆரம்பிக்கிறோம், அது 5000 பேராக மாறுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ இந்த இடம் வளர்ந்து பெருக வேண்டும். உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இடத்து ஓன நல்ல மனிதர். அவரோடு அவருடைய துணைவியார், அவருக்கு 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் அவருக்கு. எனக்கு பல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். இருந்தாலும் சில பிரச்சனைனால 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு அவரை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையை வாழ்த்துகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஊழியங்கள், இந்திய கிறிஸ்தவ தேவ சபை ஆராதனை ஒழுங்குகள், ரெவரண்ட் எம் அருள்தாஸ் ஐயா, குளோரி விக்டோரியா அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து பணி செய்யும் அம்லேஷ் மீக்கு வச்சி, இந்த ஊழியத்தில் உங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டோம். தொடர்ச்சியாக இன்னொரு சர்ச்சை ஒரு டெடிகேஷன் நாங்கள் போனோம். 4 மணிக்கு சொன்னேன். நான் அவர் 4 மணி நேரம் நோட்டீஸ் இல்லை, அட்ரஸ் இல்லை, நான் எப்படி வர்றதுன்னு தெரியல. இருந்தாலும் டைமுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. சற்று காலதாமதான் வந்துட்டேன். உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கட்டும். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி வழியாக, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதே நாள். போற்றிடுவானோ தூங்க உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரையா உவை காதரித்த உன்னாண்டவர்
துதி மிகுந்தேர தோத்தரி தினமே துதி மிகுந்தே தொடர்ச்சியாக இந்த திருச்சபையில இந்திய கிறிஸ்தவ தெய்வ சபையில நடக்கிற திருமண ஆராதனைகள் மற்றும் குழந்தை பெற்றெடுப்பதற்காக அந்த பெண்ணுக்கு ஜெபிக்கப்பட்ட ஜெபம், குழந்தை பெற்றெடுத்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக மற்றும் மரண ஆராதனையில் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாகவும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற மக்கள் உண்மையாக ஒரு விடுதலை பெறணும் நோக்கத்தோடு நின்றாங்களோ அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களை கடந்து செல்லணும். ஆண்டுடைய மகிமை வல்லமை இருக்கணும். தொடர்ச்சியாக நம்மோடு இருக்கிற அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்கள் ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடைய எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு புண்ணியத்தினாலே மண்டையிலே நாங்கள் கிட்டி சேர்வதற்கு தேவரீர் தந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே மேசியா, நீர் ஒருவரே நியாயாதிபதியாக இருக்கிறீர், நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தெய்வன், நீர் பரிசுத்தமான தெய்வம், நீர் ஒரே கடவுள், எங்களை தேடி வந்த ஒரே ஆண்டவர். ராஜா மனுகுலத்தின் சாப பாவ காரியங்களுக்காக கல்வாரி சிலுவை ஏற்று பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் ஆண்டவராக தெய்வமாக எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசாரியராக, சொந்த ஜனமாக, ராஜாவாக, பரிசுத்த ஜனமாக, சுதந்திரவாளியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா புண்ணியங்களையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் தேவ சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான ஐயா மூலமாக இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படவும், உம்முடைய நாமம் இந்த பகுதியிலே உயர்த்தப்படவும், கல்வாரி சிலுவையின் அன்பை ஒவ்வொரு ஜனங்களும் ஜாதி மக்களும் ஆண்டவரை அறிந்து உணர்ந்து உம்முடைய திரு ரத்தமாகிய சரீரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையிலே வந்து அங்கம் வகிப்பதற்கு ஆண்டவர் நீங்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்பான ஆண்டவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு ஜாதி ஜனமும் அறிந்து கொள்ளட்டும். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, என்னை கேளுங்கள் அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கிருபையாக தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகம் பேரை நீதிக்குள்படுத்துகிறவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே ஐயாவை நீங்கள் பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பிரதிஷ்டை செய்த அருமையான ரெவரண்ட் போதகர் ஆண்டவரே சவுந்தர பாண்டியன் அவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே ஆதரவாளர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடையத்திலே உயர்வு தாழ்வு இல்லை, மேல் கீழ் என்று வேறுபாடுகள் இல்லை. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத நல்ல தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளின் தலைமுறையாக பிள்ளைகள் பேற்றினாலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் அவர்களை பிரதிஷ்டை பண்ணப்படவும் திருமுழுக்கு கொடுக்கப்படவும் ஆண்டவரே அவர்களை உமக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ளாக அவர்கள் வளரவும் சத்தியத்திலே அவர்கள் வளர்க்கவும் ஆண்டவர் நீர் அனுகிரகம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சத்தியத்தினாலே அறிகிறதுனாலே என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது, பூரிப்படைகிறது என்று பவுலையா சொன்னது போல ஒவ்வொரு நாளும் பூரிப்படையட்டையா. அது மட்டுமல்லாதபடி இங்கு நடக்கின்ற திருமணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வீக திருமணங்கள் இங்கு நடைபெறப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் வந்து பங்கு பெற்றது போல ஒவ்வொரு நாளும் பங்கு பெற எங்கள் ஆண்டவர் நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஆதாமை ஏவாளை உருவாக்கின ஆண்டவர், இருவரையும் இணைத்து நீர் ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் பலுகி பெருகி ஆண்டவரே நிரப்பும்படியாகவும் உம்மை அறிந்து உமக்குள்ளாக வாழ்ந்து ஐக்கியம் கொள்ளவும் உறவாடவும் ஆண்டவர்
அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜீவ நாட்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் உம்முடைய ஆதீனத்திலே எழுதி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் காலங்கள் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒரு நாள் மரிக்கின்ற பொழுது பிதாவின் மடியிலே அவர்கள் தங்குவதற்காக நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே நிழலாட்டமாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் கூட்டமாக. ஆண்டவரே, இப்படி ஒரே மனதோடு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரு காலத்திலே நாங்கள் உம்மண்டையில வருகின்ற பொழுது ஆண்டவரே, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். இந்த பூமியிலே உண்மையும் உத்தமமான ஊழியத்தை செய்த என் ஊழியக்காரனே, நீ சந்தோஷத்துல பிரவேசி. புத்தியுள்ள கண்ணீராய் வாழ்ந்த என் சகோதரனே, சகோதரியே, நீ மகிமைக்குள் பிரவேசி என்று சொல்லி எங்களை அன்போடு கூட அணைக்கிற அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாங்கள் இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அருமையான ஐயா சொன்னாங்க, இந்திய ஆராதனை நடைபெறும் என்று சொன்னது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய முகாந்தரங்கள் உண்டு ராஜா. நீர் அதை பூமியிலே நிறைவேற்றுகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, தேசங்கள் பலுகி பெருகி இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய தமிழ்நாட்டிலே, எங்களுடைய திருவெற்றியூர் மேற்கு பகுதியிலே, ஆண்டவரே சத்தியமூர்த்தி நகரிலே, திருவெற்றியூர் ஆண்டவரே பகுதியிலே இந்திய ஆராதனை நடைபெறும்படியாக நீர் கிருபை கொடுத்தே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எதை செய்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேன்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான மனிதர்கள் கடமை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்களின் விசுவாச குடும்பத்தாரை அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் உம்முடைய வல்லக்கரங்கள் கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசையோடு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிற ஐயாவை மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்தில் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் நினைக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக அவர் வரவும் உதார்த்தமாய் கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே, மன நிறைவோடு சந்தோஷத்தோடு உம்முடைய ராஜ்யத்தை அந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகளே. உன்னதமான கர்த்தரை உன்னிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. ஆண்டவர் எழுந்து சுகம் கொடுக்கணும். இந்த பகுதியில இந்த மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா தெரியுற ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். இந்த பக்கம் ஏசி சர்ச் இருக்கு, உள்ள சிஎஸ்சி சர்ச் இருக்கு, ஆர்சி சர்ச் இருக்கு. இந்த போட்டி நிறைந்த உலகத்துல திருச்சபைகள் என்பது மளிகை கடை மாதிரி அதிகமாகிடுச்சு சென்னையில. இதுல யாரெல்லாம் மெசேஜ் கொடுக்க வர்றாங்களோ அவங்க ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கணும். அது வருகிற மக்களுக்கு ஏற்ற வார்த்தையாய் மாற வேண்டும். அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வார்த்தையா மாறணும். அதற்காக என்னுடைய அன்பு சகோதரர் அருமைராஜ் அவர்கள் எங்களுடைய சர்ச்சில் செக்ரட்டரியா இருந்தவங்க, ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்ட், நல்ல ஊழியம். அவர் நம்மளோட ஜெபிப்பார். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு கர்த்தாவே, எங்களை உம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டு கர்த்தாவே, எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா விதமான வளர்ச்சி பணிகளுக்காக துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீ உலகம் எங்கும் என்னை தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே
நீர் கர்த்தாவே ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே ஆலயத்தை நிறுவி வருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தாவே நீரே சித்தம் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஆலயம் திறக்கப்படுவதற்கும் கர்த்தாவே, உம்முடைய ஆலயம் இந்த இடத்திலே நிலைப்படுவதற்கும் ஆண்டவரே நீரே சித்தம் கொண்டிருக்கிறீங்க நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் செய்த எல்லா விதமான ஏசப்பா உம்முடைய கிரியைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய விசுவாசிகளாக இந்த இடத்திலே கூட வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் உடைய கருத்திலே தருகிறோம் கர்த்தாவே. அன்று கர்த்தாவே பவுலும் சீலாவும் கர்த்தாவே இணைந்து ஊழியம் செய்தார்கள் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பேதுருவை கர்த்தாவே சபையை கட்டுகிற ஒரு மூளை கல்லாக நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அன்பின் தெய்வனுமே ஏசப்பா, பேதுருவை கொண்டு நீர் செய்த எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே ஐயாவை பயன்படுத்தி கொண்டு வருகிறபடியால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக இடங்களில் கர்த்தாவே ஆலயங்கள் கட்டவும் கர்த்தாவே, ஆலயங்களுக்கு திருச்சபைக்கு வேண்டிய நிறைய ஆலோசனைகளை கொடுக்கவும் ஆண்டவரே, ஆலயங்களில் உள்ள திருச்சபையில் உள்ள அது எல்லா விதமான வளர்ச்சி பணிகளை முன்னின்று நடத்துகிற ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களை போல அநேக இடங்களிலே சுவிசேஷங்களை அறிவிக்க நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடல்நலம் இல்லாத நேரத்திலும் கூட கர்த்தாவே நீர் உம்முடைய பலத்தை கொடுத்து உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே ஐயாவை நடத்தி கொண்டு வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே போலை போல இன்னும் நிறைய இடங்களில் அநேக இடங்களிலே கர்த்தாவே பேதுருவை போல சபை கட்டுகிறவர்களாக கர்த்தாவே நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற உம்முடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த தேவன் கர்த்தாவே, இங்கே இருப்பது கர்த்தாவே உம்முடைய சொற்ப விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அதை 5000 பேர் அப்பத்தை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே கர்த்தாவே விசுவாசிகளை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தையும் கர்த்தாவே உம்முடைய வசனங்களையும் கர்த்தாவே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சபையை கட்டுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, ஞான பாலிலை கர்த்தாவே அவர்கள் உண்டு குடித்து கர்த்தாவே அதை மற்றவர்களுக்கு கர்த்தாவே வழங்கத்தக்கதாக கர்த்தாவே நல்ல ஒரு விசுவாசிகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பகுதியிலே கர்த்தாவே மிகுந்த சாட்சியுள்ள ஒரு சபையாக, ஒரு திருச்சபையாக இந்த இடத்திலே இந்த மகிமின் தேவ சபையை விளங்க எசப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இந்த இடத்திலே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று சாலமோனின் தேவாலயம் கட்டப்பட்ட போது ஆண்டவரே உம்முடைய மகிமையாலே நிரப்பினரே கர்த்தாவே, அதே தேவன் இன்றும் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை உம்முடைய மகிமையால் நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஜெபிப்பவர்கள் கர்த்தாவே சுகம் பெற்று செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய அன்பை பெற்று செல்ல வேண்டும் கர்த்தாவே, உம்முடைய ஆரோக்கியத்தை பெற்று செல்ல வேண்டும் கர்த்தாவே, உம்முடைய மனம் திரும்புதலை பெற்று கர்த்தாவே பரலோகத்துக்குரிய சந்தோஷத்தை பெற்று செல்ல வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு வந்து கர்த்தாவே, இங்கு வந்து இந்த திருச்சபையில வந்து கலந்து கொள்ளுகிற ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு வரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த சபையை நீர் பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொள்ளாமல் போகிற அளவு கர்த்தாவே இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான சாத்தானின் சதி மோசங்களையும் இப்பொழுதே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய நாம மகிமை கண்டு இருக்கிற இந்த சபையை கர்த்தாவே மற்ற நிறைய ஜனங்கள் கர்த்தாவே மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் கர்த்தாவே மனம் திரும்பி இடத்தில் வரத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. இந்த ஏரியாவை கர்த்தாவே உம்முடைய தேசமாக மாற்றும், கிறிஸ்தவ தேசமாக மாற்றும் கர்த்தாவே, கிறிஸ்தவ நகராக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆசீர்வாதியும் வழிநடத்தும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒரு சில ஊழியங்களை ஆசீர்வதியும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, ஆமென். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா,
முகம் திறந்தீரையா எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் அன்பு சகோதரர், இந்த சத்தியமூர்த்தி நகர் திருவொற்றியூருடைய மேற்கு பகுதியில் ஒரு அருமையான இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஊழியங்கள் இந்திய கிறிஸ்தவ தெய்வ சபை என்ற ஒரு திருச்சபை மக்களுடைய பயன்பாட்டிற்காக, மக்களுடைய வாழ்விற்காக, அவர் மூலம் ஆண்டவர் மக்களுக்கு நல்ல இறைவார்த்தை, சுகம், பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தத்தின்படி இந்த இடத்துடைய ஹவுஸ் ஓனர் ஜான்சன் அவர்கள் தன்னுடைய இடத்தை திறந்து ஒரு குறைந்த வாடகையில் கொடுத்துருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை நிறைந்த ஒரு குடும்பம், ஜான்சன் ஐயாவுடைய குடும்பம். 3 சகோதரர்கள். முதல்ல சொன்ன மூத்த சகோதரர் என்னுடைய மாமா பொண்ணு, ஒன்று விட்ட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த சகோதரர் எஃப்எம்பியில் நல்ல ஒரு ரொம்ப சூப்பர் ஒர்க்கர் சாமுவேல், இப்போ வயது 80க்கு மேலே இருக்கும். இவர் சிஎஸ்ஐ திருச்சபை மற்ற அநேக ஊழியங்களில் அவர் தன்னை ஒரு ஊழியக்காரர், முழு நேர ஊழியக்காரர் தான். ஊழியத்தை நம்பி தான் அவருடைய வேலை, அவருடைய வாழ்வு, வேற வருமானம் அவருக்கு இல்லை. 3 பெண் பிள்ளைகள் அவருக்கு. மூத்த மகளுடைய எனக்கு நல்லா தெரியும். உண்மையாக இந்த இடத்தில் இந்த திருச்சபை திறம்பிருப்பது, அதுவும் விசேஷமாய் தமிழ் ஆராதனை மட்டுமல்ல, ஒரு ஹிந்தி சர்வீஸோடு அவர் ஆராய்ந்திருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஹிந்தி சர்வீஸ் நடத்துகிற அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மக்கள் மத்தியில் கடவுளுடைய பயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லா மதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம், இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்கோ இல்லையோ, புனித பயணம் சென்று இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்த்துட்டு வரணும், ஒரு புனித பயணம்னு கிறிஸ்தவ மக்கள் போகிறாங்க. இன்னொரு மக்கள் 30 நாள் ஒரு புனித பயணம், 30 நாட்கள் கடந்து போகிறாங்க இன்னொரு மக்கள். இன்னும் இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரங்கள் நடந்து, உணவு இருந்தாமல், மனைவியை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம, பல மைல்கள் தூரம் நடந்து, காடுகளிலும் மலைகளிலும் கல்களிலும் காலில் குத்து, அப்படியும் புண்ணாகுது, ரத்தம் வெடித்து, இல்லை துணியை கட்டி நடக்கிறாங்க. எப்படியாவது ஆண்டவரை தரிசித்து ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. இது மக்கள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட அற்புதம். காலையில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சேலை, வெள்ளச்சட்டை, எவ்வளோ கிறிஸ்தவ மக்கள் எங்கே பார்த்தாலும் பக்தி வைராக்கிய மக்கள் மத்தியில் இது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கடவுளை நாம் எப்படி தொழுது கொள்வது? பொதுவாக நாம் வாசிக்க கேட்டோம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்றார். யூ ஆர் ஏ சர்ச். ஜீசஸ் சொல்றாங்க, என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க இருக்கீங்களோ நான் அங்கே இருக்கேன்னு சொல்றாரு. ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, தெளிவா சொல்றாரு. வாசிக்க கேட்ட மீகா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வாங்க, அங்க போதிக்கிற வசனம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வசனம்னு சொல்றாரு. இது ஆண்டவருடைய இடம்னு நம்ம நினைச்சு வந்திருக்கிறோம். பொதுவாக ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வது எப்படி? 3 விதமான தொழுகை சொல்றாங்க. மன வழிபாடு, எப்பவுமே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு த பிரேயர், ஆல்வேஸ் பிரைஸ் த காட், எப்பொழுதும் கர்த்தரை துதிங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது ஒரு வழிபாடு. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிறப்ப சரி, சமையல் பண்றப்ப சரி, வேலை செய்யற இடத்துல இருக்க சரி, 2 வீலர் ஓட்டிட்டு இருக்கோம் சரி, கார் ஓட்டிட்டு இருக்கோம் சரி, இல்லை ஏதோ ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். இது ஒரு விதமான வழிபாடு. அதைத்தான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க ஆண்டவரை எப்பவுமே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, உங்க வீட்டில் குழந்தைக்கு வயிறுவலி அழுகுது, இரவு நேரம், மருத்துவத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமையில இந்த குழந்தை என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாம அந்த இடத்துல வச்சு, அது இருக்கிற இடத்துல கை வச்சு ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. பைபிள் எடுத்து வசனத்தை வாசிட்டு அந்த வசனத்தை தொட்டு அந்த மேலே வைங்க.
அழகா சொல்றாரு. உபாகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ நடக்கிறப்போ, படுத்திருக்கிறப்போ, உட்கார்ந்து இருக்கிறப்போ உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதி. நீங்க அந்த வசனத்தை தொட்டு அங்க வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே. கண்ணு வலிக்குன்னு சொன்னா கண்ணில் வச்சு தோத்திர ஆண்டவரே. அந்த வசனத்தை பைபிளை வச்சு, பைபிள் இருந்து வசனத்தை தொட்டு அது மேல வச்சு தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீங்க விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிற மரணத்தை. ஒரு சகோதரிகிட்ட, ஒரு சண்டைக்குள் டீச்சர்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை வந்து கேட்குறான், எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, ஸ்டோனு, நாளைக்கு ஆப்ரேஷனு, 3 மாதம் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாட்ட. ஒரு வாரம் ஆட்டோ ஓட்டினாலே சோறு இல்லை எங்களுக்கு, ஜெபம் பண்ணுங்க சரியாயின்னு அந்த பொண்ணு கேட்டாலாம். அந்த டீச்சர், நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, அது ரொம்ப தூரம், நான் போயிட்டு வர முடியாது, நீ இந்த வசனத்தை தொட்டு வை, இந்த வசனத்தை தொட்டு வை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிட்டு அவர் சர்ம வியாதியை குணமாக்குகிறார். அந்த வசனத்தை வாசித்து கையை வச்சு உங்க அப்பா எங்க வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணினாங்களாம். எந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணாங்களோ அந்த பிள்ளை போய் அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுறப்போ அடுத்த நாள் ஸ்டோனே அந்த ஐயாக்கு இல்லை, ஸ்டோனே சரியாகி போச்சு. இதுதான் வழிபாடு, இதுதான் ஒர்க்ஷிப், இதுதான் ஆண்டவரை தொழுது கொள்வது. ஆண்டவரை தொழுது கொள்ள ஒரு சிலர் ஆன்லைனில் புக் பண்ணி 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, டைரெக்டாக காரில் ஆண்டவரை போய் தொழுது கொண்டு வந்துட்டாங்க கடவுளை. ஒரு சிலர் பிச்சைக்காரன் 3 நாள் 4 நாள் லைனில் காத்திருக்கான். அதெல்லாம் இல்லை. இந்த கடவுள்கிட்ட நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போவே என்ன பண்ணும், இது மன வழிபாடு. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பெல்லாம் மன வழிபாடு மூலம் மனதில் தோத்திரம் சொல்கிறோமோ உங்களுடைய தேவைகளை சந்தித்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பொதுவாக பர்ஷிப் என்பது, திருச்சபை என்பது சபை கூடி வருது. நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி வர்றோம். நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஜாதி, நீங்க யாரு, நீங்க யாருன்னு தெரியாது. இது ஒரு வழியான வழிபாடு. அடுத்து திருச்சபை வழிபாடு என்பது வாக்கு வழிபாடு. இங்க வர்றோம், நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் முதலாவது எழுந்திருக்காங்க, வசனத்தை வாசிக்கிறாங்க, கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அதுதான் வாக்கு வழிபாடு. ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம். ஆண்டவர் நீங்க ஜெபித்த ஜெபத்தின்படி கொடுத்த அற்புதத்தை இங்க சொல்றோம். விசுவாசத்துல மற்றவங்களை டெவலப் பண்றோம். ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணங்க, எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த டெவலப்மெண்ட். இப்ப முதல்ல என்னால பாட முடியல, த்ரோட் அவுட் ஆயிட்டா. நேற்று முந்தின நாள் பேசவே முடியல. இன்னைக்கு இது 4வது மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. முதல்ல பாட்டு பாடுற என்னால முடியல. உட்கார்ந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு 1 நிமிஷம் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வந்தேன். எனக்கு என்னாச்சு, ஒரு 60 விழுக்காடு சரியாயிருக்கு. பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இப்ப என்னை விட ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவார், சூப்பரா. இவர் என்னை விட சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார், பெரிய ஊழியக்காரர். ஆனா இவர்கிட்ட மைக்கு கொடுத்தா இவர் ஒத்துக்க மாட்டார். ஐயா நீங்க பேசியிருந்தா நல்லா இருக்குமே. ஆனா என்னை விட பெரிய ஊழியக்காரர் நல்லா பேசுவார், 2 பேருமே. ஆனா நம்ம இதுதான் அந்த சாட்சியை சொல்ற இடம். இது வாக்கின் வழிபாடு. அந்த சாட்சியின் அடிப்படையில் வேதத்தை வாசித்து ஆண்டோட வார்த்தையை, இப்போ அருள்தாஸ் பாஸ்டர் வர்றாங்க, இல்லை இவர் ஹிந்தியில் சாயங்காலம் சர்வீஸ் நடத்துறாரு. சும்மா வந்து இயேசு நல்லவன்னு அடிச்சுக்க மாட்டாரு, அவர் காத்திருந்து ஜெபிக்கணும். இந்த பாஸ்டர் என்ன பண்ணணும்னா, இந்த திருச்சபையில் இவங்க குடும்பம் எத்தனை பிள்ளைங்க, இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், எத்தனை பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், என்ன பிரச்சனை, அவங்க தேவைகள் என்ன, அவங்க கண்ணீரான வாழ்வு என்ன, அதுக்காக அவர் என்ன பண்ண, ஒரு ஜோமனிட்டு சொல்றதா இங்க அந்த சொர்க்ஷிப் தான் வாக்கு வழிபாடு. முதல் வழிபாடு என்னது, நம்ம ஆண்டவரை நம்மளே ஆண்டவர்கிட்ட அற்புதம் வாங்குறது. என் நாமத்தினால் 2-3 பேர் எங்க கூடி இருக்கீங்களோ அங்க ஆண்டவர் இருப்பேன்னு சொல்றாரு. 3வது வாக்கு வழிபாடு என்பது ஒன்னாக கூடி ஆண்டோடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிப்பது. அடுத்த வழிபாடை பத்தி அவர் சொல்றப்ப என்ன வழிபாடுன்னு சொல்றாருன்னா, செயல் வழிபாடு, ஆக்ஷன் ஒர்க்ஷிப். எப்படி ஆக்ஷன் ஒர்க்ஷிப்னா, கடந்த நாள்ல தெற்கட்சி சாமிநாதன் ஒரு கதை சொல்ற, சூப்பர் கதை. ஒருத்தர் குதிரையில போய்கிட்டு இருக்கிறார். அதுல ஒருத்தர் மணல்ல, வெயில் சரியான வெயில், மே மாசம் கத்தரி வெயில், சூடு. அந்த வெயில்ல ஒருத்தர் நடந்து போறார். இவரை மாதிரி ஒருத்தர் நடந்து போறார். ஒருத்தர் இவரை மாதிரி ஒருத்தர் குதிரையில போறார்.
குதிரையில போறவர் மடக்கி ஐயா தோத்துறோம் நில்லுங்கிறார். நின்றுட்டு என்னப்பாங்கிறார், நீங்க குதிரையில போறீங்க, நான் செருப்பு இல்லாம நடக்கிறேன், கால் சுடுது, தலை சூடு ஏறுது, தயவு செஞ்சு உங்க செருப்பை கொடுத்தீங்கன்னா நான் போட்டுக்குவேன். நீங்க குதிரையில தானே போறீங்க, கால் சுடலையேன்னு கேட்டார். உடனே இவர் இந்த குதிரையில போறவர் செருப்பை ஒத்து கொடுத்துட்டார். செருப்பு போட்டு நடந்தாரு. குதிரையில போறவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ண உடனே திரும்ப கை தட்டுறார். என்னப்பாங்கிறார். ஒன்றும் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்கியா, செருப்பு தந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்க கொடை வச்சிருக்கீங்க, குதிரையில தானே போறீங்க, அந்த கொடையை எனக்கு கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நடந்து போறவர் கேட்கிறார், கொடையை நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சுப்பேன். குதிரையில போறவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, கொடையும் கொடுத்துட்டு திரும்ப குதிரையில போறாரு. திரும்ப குதிரையில போறப்போ திரும்ப கூப்பிட்டார். ஐயா என்ன ஐயா, நீங்க ரொம்ப நல்லவரு, கேட்டதை கேட்டோன்னு கொடுக்குறவரு. செருப்பு கேட்டேன், நீங்க நடந்து போலியேன்னு செருப்பை தந்துட்டீங்க. வெயில் உங்க தலையில படலையேன்னு என்ன கேட்டேன், கொடை கேட்டேன், கொடையும் தந்துட்டீங்க, தோத்துறோம். இந்த குதிரையும் தந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்குமே. அந்த குதிரையில் போனவர் இறங்கினாரு, சாட்டை எடுத்தார், பின்னிட்டார் அடி. யார, இந்த செருப்பு கேட்டவர், இதை கேட்டவர். அவரால் முடிஞ்சவரை அடிச்சு முடிச்சுட்டு அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். ஆனா அந்த அடி வாங்கினவர் கொண்டானோ அப்புறம் சரி பண்ணிட்டு சிரிக்கிறார், தோத்துறோம் ஏங்கிறார். இந்த குதிரையில வந்து அடிச்சவருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவ்வளவு அடி அடிச்சிருக்கேன் சிரிக்கிறியன்னு. அது ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவு அடி அடிச்சு அது ஒண்ணும் இல்லைங்க, செருப்பு கேட்டேன் தந்துட்டீங்க, கொடையை கேட்டேன் கொடையும் தந்துட்டீங்க. இப்ப எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு, கேட்டதை கொடுக்குறோம், குதிரையை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, தரலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால நான் கேட்டு பார்த்தேன் நீங்க கொடுக்கீங்களான்னு. கொடுக்க மாட்டீங்க அது வேற, இருந்தாலும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, மனசு வந்து ராத்திரி தூக்கம் வராது, அதனால சரி பண்ணிக்கிறேன். இது மனிதனுடைய தன்மை. ஆனா வேதம் சொல்லுது, இச்சிறியவர்கள் எனக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நான் இன்னொன்று வியாதியாயிருந்தேன். 6 இருக்கும். என்னை பார்க்க வந்தீர்களா? கிறிஸ்தவம் என்பது, திருச்சபை என்பது யாருக்கு எங்கே இல்லையோ அவளுக்கு கொடுப்பதுதான் திருச்சபை. திருச்சபை என்பது ஒரு மதம் மாற்ற இடம் அல்ல. மக்களுடைய தேவைகளுக்காக ஆண்டோடைய சன்னிதானத்திலிருந்து ஜெபிப்பது. ஜெபிப்பதன் மூலம் அருள்தாஸ் பாஸ்டருக்கு என்ன வருதோ அது இல்லாத மக்களுக்கு கொடுப்பது. ஒருவேளை அப்படி கொடுக்கறப்ப என்ன நடக்கும்னா, அவர் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு 3 சர்ச்சு தொடங்கியிருக்கேன் பாரு சொல்லியிருக்காரு, சொல்றாரு. ஆனா அவர் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சா, செயல் வழிபாடு மூலம் ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அடுத்த வருஷம் இந்த இடத்துல 30 சர்ச் ஆயிரும் அவருக்கு. எத்தனை சர்ச்சு? தனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்க கூடாது பாஸ்டர்ஸ், தனக்குன்னு எதையுமே. அவர்கிட்ட வந்து வீட்டை கேட்டோன்னா சரி நீங்க நடத்துங்கன்னு கொடுத்துட்டாரு. கொஞ்சம் வாடகைக்கு, சிறிது வாடகைக்கு. வீட்டில் கரண்ட் பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, டேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட்ல இடம் வாங்குறது பிரச்சனை இல்லை, டேக்ஸ் கட்டுறதா ரொம்ப பிரச்சனை கவர்மெண்ட்ல, அவ்வளவு டேக்ஸ். ஆனா நீங்கள் இந்த கண்ணீரோடு திருச்சபை மக்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து பிறருக்கு நீங்கள் ஆண்டவரை துதியுங்க. துதிக்கிறப்ப உங்களுக்கு அற்புதங்கள் கிடைக்குது. அந்த அற்புதத்தை இங்க சொல்லுங்க. சொல்லிட்டு செயல் வழிபாடு, இந்த பகுதியில ஆண்டவருக்காக ஒரு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை நீங்க செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. தொடர்ச்சியாக தகப்பனே, நேசரே, என்னோடு இருங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்ப நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே,
எல்லா துயரும் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குதான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குதான் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு ஆராதனை உமக்கே